யமுனானா அதுதான். கம்ப்ளீட்டா அந்த எண்ணெய் வச்சு சென்டர் ஒரு பார்ட்டிஷன் எடுத்து வழிச்சு வாரிட்டு துப்பட்டா வந்து இங்கேயும் அங்கேயும் நகராம போடுற ஒரு பொண்ணு. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு சினிமா வந்து எப்படி செட் ஆகும்னா கண்டிப்பா இதுதான் நான் என்னோட இன்ஸ்டாகிராம்லயும் காட்டிட்டு இருக்கேன். தவிர இதை தவிர இதுக்கு அப்பால்பட்டு ஒரு விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணி காட்டல நான். அது எனக்கும் வேணான்னு தோணுது, என் ஃபேமிலிக்கும் அது அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ என் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாலும் எனக்கு அது வேணான்னு தோணுது. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அங்க இருக்கிற பர்சனோட பேச்சே ஒரு ஃபீலா இருக்கு, அது எனக்கு வேண்டாம். எனக்கு அங்க ஒர்க் பண்ண முடியாது. இப்போவுமே சினிமா கம்பெனில நிறைய பேர் மேம் ஏதாவது உங்க ரீல்ஸ் இருந்தா லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. நான் யோசிச்சேன், ப்ராஜெக்ட்ஸோட லிங்க் இருந்தா கொடுங்க. அதெல்லாம் ரீல்ஸ்ல நான் என்ன பண்ணிருப்பேன், இவங்க ரீல்ஸ் கேட்குறாங்க எனக்கு புரியல அப்படின்னு நான் நினச்சிக்கிறது உண்டு. சினிமாவை நல்லா தெரிஞ்சவங்க, சினிமாவை நல்லா புரிஞ்சவங்க ரீல்ஸோட லிங்க் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இனிஷியல் இருந்த யமுனா இப்போ இருக்க யமுனா ரொம்ப தைரியமான பொண்ணு. இப்போ இருக்கிற அந்த பொண்ணுங்கிட்ட இருக்கிற நாலேஜும் போல்டும் அந்த யமுனா கிட்ட இருந்திருந்தா சேலேம் ரவிக்கும் ஒரு ஸ்னேகாலயா மாதிரி முன்னாடியே உருவாயிருக்கும்.